இன்றைக்கு செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் ஒரு செய்தி பற்றியும் பேசலாம். தினத்தந்தியில் ரயில்களில் இருக்கக்கூடிய வசதி குறைவுகளை சுட்டிக்காட்டி தலையங்கள் இருக்கிறாங்க. இப்போ ரயில்களுக்கு ஆன்லைன் மூலமாக டிக்கெட் எடுக்கக்கூடிய முறையும் இருக்குது. இந்த ஆன்லைன் வசதி இல்லாதவங்களுக்கு இந்த ஆன்லைன் வசதி இல்லாதவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. அதனால் 50% டிக்கெட்டுகளை கவுண்டர்களில் விநியோகிக்கணும்னு இந்த தலையங்கம் சொல்லுது. ஜெயலலிதா கைதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தொடர்பாக ஒரு தலையங்கத்தை தினமலர் எழுதியிருக்குது. கைதை எதிர்த்து பலவிதமான போராட்டங்கள் நடத்தப்படுது. கல்வி நிறுவனங்களை கூட போராட்டங்களில் ஈடுபடுத்த முயற்சி நடந்தது. ஒரு கட்சி சந்திக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இது மாதிரியான முயற்சிகளை செய்யக்கூடாதுன்னு தினமலர் தலையங்கம் சொல்றதா. இந்து தமிழில் என்கவுண்டர்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டும் நெறிமுறைகள் தொடர்பாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. என்கவுண்டர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனால் குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன் நிறுத்தாம அப்படியே சுட்டுக் கொள்வது நாகரிக சமூகத்தின் அடையாளம் இல்லை அப்படின்னு இந்து தமிழ் தலையங்கம் குறிப்பிடுது. தினமணி நடந்து முடிஞ்ச ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த போட்டிகளில் இந்தியா 8வது இடத்தை தான் பிடிச்சிருக்குது. உலகின் 2வது மனிதவளம் மிக்க நாடான இந்தியா இந்த நிலைமையில் இருக்கிறது. நம்ம நாட்டு விளையாட்டுத்துறையோட அவலத்தை காட்டுது அப்படின்னு தினமணி தலையங்கம் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பாஜகவும் சிவசேனையும் கடுமையாக மோதிக்கிறாங்க. காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் கூட பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சாரத்தில் யாரும் மகாராஷ்டிராவோட வளர்ச்சியை பற்றி பேசின மாதிரி தெரியல அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் குறிப்பிடுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதல்களை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்களில் 5 இந்தியர்கள் இறந்திருக்காங்க. பாகிஸ்தான்லேயும் உயிர் சேதம் இருக்குன்னு பாகிஸ்தான் தரப்பு சொல்லுது. இரு நாடுகளும் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை துவக்கி அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு ஹிந்து தலையங்கம் சொல்லுது. இனி உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி பற்றி நீங்கள் பேசலாம். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, அதிமுகவினர் யாரும் மறியல், போராட்டம், கடையடைப்பு எல்லாம் நடத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். 27ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வந்தது. அன்றிலிருந்து 2 நாட்கள் கழித்து தான் அவர் முதலமைச்சராக பதவியேற்கின்றார். அந்த 2 நாட்களும் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியவிடாத அளவில் முழுக்க பொதுமக்களுக்கு பாதிப்படையக்கூடிய அளவில் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். 2 இடங்களில் பஸ்கள் முழுக்க எரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 200 பஸ்களினுடைய கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. பல இடங்களில் வன்முறை, தனியாருடைய வாகனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. எல்லா தலைவர்களும், அரசியல் தலைவர்களும் இருந்து பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டு இது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு பெரிய அளவில் அறிக்கை வரல. நேற்றைக்கு ஜாமீன் மறுப்பு என்று சொன்னவுடன் கூட பல இடங்களிலே சின்ன சந்தேகம், அவரிடமிருந்து அறிக்கை வரணும்னு அவசியமா? அன்று யாருடைய ஆட்சி இருந்தது? இவர்கள் நடவடிக்கை, போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் அதான் சொல்ல வரேன். போலீஸ்காரர்கள் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனக்கு தெரிந்தவரை திருவள்ளூரில் நடைபெற்றக்கூடிய ஒரு பஸ் எரிப்பு சம்பவத்தில் மற்றும் ஒரு 3 பேரையோ ஒரு 5 பேரையோ கைது செய்திருக்கிறார்களே தவிர மற்ற இடங்களிலே பொதுவாக எந்த அளவில் வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது, பொதுமக்களுக்கு அடிபட்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்த ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கின்றேன், ஒரு லாரி வருகின்றது திருவள்ளூரில். அங்கே இருக்கக்கூடிய அதிமுக கரைவேட்டி கட்டியிருக்கிற நபர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி ஓங்கி அடிக்கிறார். 2 பக்கத்திலும் கண்ணாடி அடித்து நிறுத்து, இறக்கு என்று சொல்கிறார். கடைகள் எல்லாம் அடைக்கப்படுகின்றது. அதுவும் ஃபோர்சிபிளாக, அதாவது ரொம்ப வன்முறை பயன்படுத்தி கடை அடைக்க சொல்கின்றார்கள். பள்ளி குழந்தைகளை உண்ணாவிரதத்துக்கு அழைத்து வருகின்றார்கள். பள்ளி குழந்தைகள் உண்ணாவிரதம் அழைத்து வந்து, நேற்றைக்கு ஒரு செய்தியிலே பள்ளி குழந்தை உண்ணாவிரதம் அழைத்து வந்து கொஞ்ச நேரத்துக்கு அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களை தாங்க முடியவில்லை, அங்கே அழைத்து சென்றார். இந்த அறிக்கை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னரே விடுத்திருந்தால் அல்லது இனிமேலாவது அவர்கள் கட்சிக்காரர்கள் கொஞ்சம் அமைதி காத்தால் அவர்களுக்கு நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. ஆட்சி கலைக்க வேண்டும் என்கின்ற குரல்கள் ஒலித்து வரக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அராஜக செயல்கள் நடந்து கொண்டே இருந்தால், அதிலும் போஸ்டர்கள் ஒட்டக்கூடிய போஸ்டர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாகவும் வன்முறை தூண்டக்கூடிய அளவிலும் கலவரத்தை உருவாக்கக்கூடிய அளவிலும் இருக்கின்றது. காவேரி வச்சுக்கோ அம்மா கொடு என்று ஒரு போஸ்டர், அதற்கப்புறம் கன்னடத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நீதிபதி இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இந்து மகாசபை என்கின்ற ஒரு கட்சி ஒரு போஸ்டர், இப்படி போட்டுக்கொண்டே போனால் வன்முறை தூண்டக்கூடியதாக இருக்காதா? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இல்லை என்று மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு, நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கின்றார். அதை அவர் முழுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீசாருடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதை சரியான வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டால் மிகப்பெரிய அளவில் வன்முறை நிகழாமல் தடுக்கப்படும். உங்களுடைய தேர்வில் உள்ள செய்தி என்னுடைய பாதிச்ச ஒரு தலையங்கம், என்கவுண்டர் என்ற பேரில், போலீஸ் கூட மோதல் என்ற பேரில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்,
கிரிமினல்ஸ் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிற வர செய்தியை கைதட்டி ஆரவாரம் பண்ணுற போக்கு நல்லதில்லை, அதை தவிர்க்கணும்னு பத்திரிக்கை சொல்ல நான் பார்க்குறேன். ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது எந்த ஒருத்தரையும் மரணம் விளைவிக்க அதிகாரம் போலீஸுக்கு கிடையாது. மனித உயிரை சட்டப்படி எடுக்கணும்னா அது கோர்ட்டினுடைய உத்தரவு மூலமாக தான் அவன் உயிரை போக்க முடியும் ஒழிய போலீஸுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்கள் போலீஸை புலன் விசாரணை பண்ணிவிட்டு குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிப்பாட்டிட்டு சாட்சிகளை விசாரித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான். ஒரு போலீஸ்கார் சொல்கிறார் துப்பாக்கி எங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சுட்டு கொள்றதுக்குள்ள துப்பாக்கி உங்களை உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் குறைஞ்சபட்ச காயத்தை ஒண்டி பண்ணி ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு தான் இருக்குது. இது ஒரு இன்க்ரீசிங் டெண்டன்சி ஆகி போச்சு போலி என்கவுண்டர். அதாவது மோதல் என்கவுண்டர்னா எதிரியும் உங்களை மோதுறாங்க, அந்த மோதலில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்றதுனால தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதாக போலீஸை சுட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விசாரணையில் நிறைய தெரிய வருது எல்லாம் போலீஸே திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு நாடகங்கள். அக்யூஸ்டு எதிரிகளை கை பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு எட்மைட் வச்சுட்டு வந்துட்டு அவங்கள சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது. ரூல் ஆஃப் லா ஷால் ப்ரிவைல். இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது அரசியல்வாதிகளை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு கிரிமினல் ஹார்டன்டு கிரிமினல் ஒருத்தன் செத்துட்டான்றதுக்காகவே அவன் செத்ததுக்கு அனுதாபம் கிடையாது, அவனை சாவடிக்கிறதுக்கு இந்த போலீஸுக்கு அதிகாரம் இருக்கான்றது தான் கேள்வி. நம்ம கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சட்டத்தின் பிரகாரம் செய்ய வேண்டியதை சட்டத்தை மீறிய சட்டத்துக்கு புறம்பா ஒன்று பண்ணுறதை நம்ம அதை சப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த தலையங்கத்தை நான் மதிக்கிறேன். இந்த போலி என்கவுண்டரை அவாய்ட் பண்றதுக்கு பொதுமக்கள்லாம் குரல் கொடுக்கணும். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.